வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி. ஆமாங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது ஆரம்பித்தாங்க, அதாவது நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அதுக்குண்டான ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்பு வந்திருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி இன்று முதல் நகை வைக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரும் துணை முதல்வரும் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆலோசனைக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முழுமையான கருத்துக்கள் என்ன, இதில் யார் யாரெல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னா இடைத்தர மக்கள்கள், கடைத்தள மக்கள்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் பயன்பெறுவாங்க. அதுவும் நகை வைத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் ஒரு பேங்க்கில் நீங்கள் ரசூதி இருந்தால் தான் நாங்கள் நகை வாங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் நிலவிட்டு இருந்துச்சு. அந்த அப்டேட்டை சுக்குநூறாக உடைச்ச ஒரு முதல்வர். இல்லை அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் எங்கே வேண்டாலும் நகை வச்சுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டை கொண்டுட்டு வந்தார். அது ரிசர்வ் பேங்க்கில் பேசினாங்க. அது மேல் அரசியல் முறையீடெல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சூழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு, என்னென்ன அப்டேட்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஸ்கீமுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா அனைத்து விதமான மக்கள்களுமே இந்த ஸ்கீமுக்குள்ளே வருவாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நகை வைக்கலாம் வங்கியில். அதாவது முன்கூட்டி ஒரு அறிவிப்பு வந்திருந்துச்சு, நகை வைக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பில் வேணும், பில் இருந்தால் தான் நாங்கள் நகையை வாங்கிக்குவோம், இல்லை அப்படின்னா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் ஒரு இது சொன்னது என்னன்னா, எங்களால் பார்த்தீங்க அப்படின்னா 1900 நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நகை வாங்கினோம். அப்போ பில் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு சின்ன சீட்டில் இன்னார் அப்படின்னு எழுதி சைன் போட்டு தருவாங்க, இதுதான் பில். அதை இப்போ கொண்டு போய் கொடுத்தா செல்லுமா? செல்லாது. இப்போ என்ன கடை, என்ன வாங்குகிறாங்க எல்லாமே பிரிண்ட் பண்ணி கியூஆர் கோட் போட்டு எல்லாமே தெளிவாக வந்துடுது. இந்த பில் மாரிலாம் அப்போ கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிக்கிறப்ப அது சரியாக இருக்காது. அதாவது நகையை வாங்கவும் மாட்டீங்க, நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லுவீங்க, நகை வைக்கலான்னு சொல்லுவீங்க. இது எப்படி அப்படின்னா பேங்க்கை மூடிட்டு எல்லாத்தையும் பேங்க்குக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாரி கணக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதம் இருக்கக்குள்ளேயே அந்த பில்லெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நகை அடவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா திருமணம் பாதிக்கப்படுது, உயிர் பாதிக்கப்படுது. இதெல்லாம் எப்படின்னா இப்போ நலனை திருமணம் அப்படின்னா நகை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்கிறப்ப நாம் நகை வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே திருப்பிக்குவோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதாவது அந்த நகை பில் வேணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஒன்றுமே பண்ண முடியாது. நகையை கொண்டு போய் விற்றே தான் ஆகணும், வேறு வெளியே இல்லை. விற்கிறப்பையும் பில் வேணும் அப்படின்ட்டா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் இப்போ நகை பில் இல்லாமல் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா பில் போட்டு, அதாவது அப்போ 1990லலாம் பில் அப்படிங்கிறது ஒன்று இப்போயுமே அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. போனோமா நகை வாங்குறோமா ஒரு சின்ன சீட்டில் எழுதி தருவாங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க, அதை தான் பில்லு. அதான் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். இனி வர காலகட்டத்தில் ரொம்ப செக்யூர் ஆயிடணும். ஏன்னா வர காலகட்டமும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான காலகட்டம். அதனால் வரக்குள்ளே நாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேஃப்டி பண்ணிக்கிறது
ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு தகவல். அப்படிங்கிறப்ப இப்போ வந்து இந்த அறிவிப்பை கொடுத்தது யார், யாரெல்லாம் இதில் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னா எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே இதில் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. அதேமாரி 38 மாவட்ட வாரியாக எல்லாமே எல்லா பேங்க்லேயுமே ஒரு அப்டேட், எந்த வங்கி யார் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது அஃபிஷியலாக அப்டேட் பண்ணதுக்கு உண்டான லிங்க் போட்டெல்லாம் நான் வந்து ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள லிங்க் போட்டெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அதன் பிறகு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டுறவு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களோட கோல்டு வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி. இல்லை நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்கேன், இந்தியன் பேங்க்கில் வச்சுருக்கேன், தனியார் பேங்க்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா நோ கடன் தள்ளுபடி. அதில் எங்கே வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து கூட்டுறவு பேங்க்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, அப்டேட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அப்படின்னா உடனடியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சலுகைகளும் உண்டு, நிறைய விதமான இதுவுமே உண்டு. இப்போ வந்து பேங்க்லேயே கூட நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான். அதேமாரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேங்க்கோட வேறு பேங்க் வந்து வட்டி கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதர் பேங்க்ஸில் வைக்கிறாங்க. அதாவது அதுவும் கவர்மெண்ட் பேங்க் தான், ஸ்டேட் பேங்க்கில் இதோட கம்மி வட்டிக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகை வைக்கிறாங்க. இருந்தாலும் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு பேங்க்கில் தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இது வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது, இந்த பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது. அதனால் நீங்கள் வந்து கூட்டுறவு பேங்க்கில் வைக்கல அப்படின்னா உடனடியாக கூட்டுறவு பேங்க்கில் நீங்கள் வரவு செலவு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் நகை வைக்கலாமான்னா 18 வயசுக்கு மேலே தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நோ இஷ்யூ. 18 வயசுக்கு மேலே தான் உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வைக்க முடியும். அப்போ நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியாயிருக்கு. கூட்டுறவு பேங்க்கில் யார் யாரெல்லாம் நகை வச்சுருக்காங்களோ நகைக்கடன் முற்றிலும் தள்ளுபடி அப்படிங்கிற அறிவிப்பு அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. ஒரு சில நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் இருந்தால் தான் தள்ளுபடியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அந்த பேங்க்கில் கூட்டுறவு பேங்க்கில் இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி. இல்லை அதர் பேங்க்ஸில் இருக்குது அப்படின்னா அதை வந்து தள்ளுபடி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அரசாங்கம் நடத்துகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்கு தான். அது இந்தியன் பேங்க்காக இருந்தால், அது வந்து அதர் பேங்க்காக இருந்தால் எப்படிங்க, அதுவும் கவர்மெண்ட் பேங்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட்டுறவு வங்கியில் மட்டும்தான் இது தள்ளுபடி. இது எல்லாமே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் எந்த ஒரு அறிவிப்பின்றி உடனடியாக வந்து நான் பில் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும், நான் வைக்க முடியும், நகை வைக்க முடியும் அப்படிங்கிற இஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போயே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நகைக்கடன் தள்ளுபடி வரப்போகுது, அதாவது ஆல்ரெடி நகை வச்சுருப்பாங்கள்ல அவங்க எல்லாத்துக்குமே தள்ளுபடி வரப்போகுது அப்படிங்கிறதே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ தள்ளுபடி அப்படிங்கிறப்ப இனிமேல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ தள்ளுபடி அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா இந்த பில் வேணும். பில் இருந்தால் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு 100ல் 10% 10% தான் அந்த பில் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வந்து அவங்க மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்க. அது அப்புறம் மு.க. ஸ்டாலின் தலையிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் பண்ணாலும் நகை வைக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் அப்படின்னா இதுதான். இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.
இதுக்குண்டான லிங்க் போட்டோவில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா வீடியோவில் ஆட் பண்ணி விடுவேன். நீங்கள் வந்து வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.